நம்மளுடைய செகண்ட் டே மூணார். நாங்கள் வந்து நேற்று ரூம் வந்து செக்இன் பண்ணிட்டோம். பட் மழையாக இருந்துச்சு, அதனால் நாங்கள் வீடியோவும் எடுக்கல, எங்கேயும் வெளியும் போகல. நம்ம வந்து ஜீப் புக் பண்ணி மாட்டுப்பட்டி டேமுடைய டேரெக்ஷன் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிட்டுருக்கோம். நம்ம சைடு வந்து முன்னாடி இருக்கான். ஸோ நீங்களும் வந்து எங்கள் கூட சேர்ந்து டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள். ஓகேங்களா? வந்து போயிட்டுருக்குறோம். இங்கே வந்து வெயில் அடிக்குது, ஆனால் நம்மளுக்கு வந்து வெயில் தெரிய மாட்டேங்குது. வந்து நல்லா காற்றா வருது நம்மளுக்கு இங்கே மூணாரில். ஸோ ஓகே, நம்ம அங்கே போயிட்டு நம்ம வந்து மீட் பண்ணுறோம். முக்கியமாக ஒரு ஆளை மறந்துட்டோமே, நம்ம மணியக்குட்டி வந்து சென்டரில் உட்காந்துட்டு இருக்காங்க. இங்கே வாங்க, நான் உங்களை காட்டுறேன். மணியக்குட்டி, மணியக்குட்டி என்ன பண்ணுறீங்க? சென்டரில் உட்காந்து நிற்கிறாங்க ஜீப்ல. என்ன பண்ணினீங்க? நம்ம வந்து ஃபோட்டோ வியூ பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். பாருங்க, நம்ம வந்து இப்போ ஃபோட்டோ வியூ பாயிண்ட். நம்ம வந்து ஃபோட்டோ வியூ பாயிண்ட் முடிச்சுட்டு வேற எங்கேயும் போயிட்டுருக்கோம் ஜீப்பில். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு எலஃபண்ட் பார்க் வந்து பயங்கர க்ரௌடாக இருந்துச்சுனால நாங்கள் வந்து போல. இப்போ நாங்கள் வந்து பொட்டானிக்கல் கார்டன் வந்துருக்கோம். பொட்டானிக்கல் கார்டனோடைய டிக்கெட் கவுண்டர் கொடுத்துருக்கோம். அடல்ட்ஸ்க்கு வந்து 50, சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 25 வாங்குறாங்க. வந்து வேர்க்குது, அதனால இதை கழட்டிட்டாங்கோ. இவங்க கழட்டிட்டாங்கோ. இப்போதான் ஃப்ரீயாக இருக்குல்ல, இது எப்படி டாடி? பொட்டானிக்கல் கார்டன் இங்கே பாருங்க மேடம். கேக்டஸ் கார்டன் சொல்லலாம். ஃபுல்லாக கேக்டஸ் தான் இருக்குது. எங்கள் ஜீப் டிரைவர் இருக்காங்களா, அவங்களும் வந்து கேக்டஸ் கார்டன் தான் சொன்னாங்க. இங்கே வந்து எல்லா வெரைட்டியான கேக்டஸுமே இங்கே இருக்கான். மேலே பாருங்களேன் எவ்வளோ ஃபாகாக இருக்குது. ஸோ நம்ம பொட்டானிக்கல் கார்டனை வந்து முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வேறு எங்கே போகலான்னு பார்க்கலாமா? நாங்கள் வந்து போட்டிங் போகலான்னு சொல்லிட்டு மாட்டுப்பட்டி டேமுக்கு வந்திருந்தோம். பட் வந்து 2 hours ஆகும் அதை போட்டிங் போகிறதுக்கு. அதனால் இங்கே வந்து கீழே வந்து பார்க் இருக்கிறதுனால நாங்கள் வந்து அங்கே போகிறோம். மாட்டுப்பட்டி டேம் கீழே வந்து போட்டிங் இருக்குது. அதே மாதிரி வந்து இங்கே பார்க்கும் இருக்குது. பார்க்குக்கும் வந்து டிக்கெட் எடுக்கணும். ஸோ நாங்கள் வந்து பார்க்குக்கு தான் இங்கே வந்து போயிட்டுருக்கோம். போட்டிங் பார்க் ரெண்டுத்துக்குமே நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். இந்த
இடத்துல அட்வென்ச்சர் ரைட்ஸ்க்கு வந்து வந்திருக்கோம். கவ்பாய் பார்க் மூணார் அங்கே வந்திருக்கோம். அடல்ட்ஸ்க்கு வந்து 500 அதுக்கப்புறம் வந்து சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 300ன்னு வாங்குறாங்களாம். இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல ஃபேமிலி காம்போ தான் நாங்கள் எடுத்துருக்கோம். இதை அட்வென்ச்சர் பார்க்குன்னு சொன்னாங்க. அதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து அதை ஃபுட் கோர்ட் மாதிரி இருக்குது. உள்ளே வந்துட்டு நம்மளுக்கு வந்து டைம் லிமிட்டே கிடையாது. நம்ம வந்து எவ்வளோ நேரம் வேணால் இருந்துக்கலாமா அந்த பார்க்குள்ளே. நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் வந்து ரைடுக்கு வந்தோம். அதாவது இந்த பேய் வீடு ஃபஸ்ட்டு என்ட்ரியே வந்து பேய் வீடு. அந்த பேய் வீடை முடிச்சதுக்கப்புறம் இப்படி சுத்தம் இல்லையா, அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மிரர் மேஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம வந்து உள்ளே வரணும். இப்போ உள்ளே இந்த மாதிரி ரைட் சைடு ஹாய் சொல்லு. ரைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்கை சைக்கிளிங்க்கு வந்திருக்கோம். சைடு வந்து அலோட் கிடையாதான். அதனால நானும் எங்கள் டேடி மட்டும்தான் வந்து ஸ்கை சைக்கிளிங்க்கு போகிறோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம வந்து ஜிப்லைன் போக போகிறோம். நாங்கள் வந்து மற்ற எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ லாஸ்ட்டாக வந்து இந்த நாங்கள் வந்து அங்கே வந்திருக்கோம். முடிச்சுக்கலாம். கவ்பாய் இந்த புல் கேமில் யாராலையும் 10 செகண்ட்ஸ் கூட உட்காந்து விளையாட முடியல. ஆனால் நம்ம சையத் ஆப்ரேட்டர் போதுண்டா எப்பா நீ இறங்கி வான்னு சொல்கிற அளவுக்கு அவுட் ஆகாமல் விளையாடினான். நம்மளுடைய போட் வந்து இப்போ தான் கிளம்பிருக்கு. நம்ம போட் வந்து கிளம்பிடுச்சு. நாங்கள் போட்டிங் போகும்போது எங்களுக்கு செமையான ஒரு லக் அடிச்சிது. என்ன பண்ணாக்கா நாங்கள் போட்டிங் போகும்போது ஒரு எலிஃபண்ட் வந்து தண்ணி குடிச்சிருந்தது. நாங்கள் முடிஞ்சளவு கவர் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ நம்ம வந்து
போட்டிங் அதெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி நம்மளுடைய ஜீப் சஃபாரியை வந்து கண்டினியூ பண்ணுறோம். எங்கே போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வந்து இங்கே டாப் ஸ்டேஷன் வந்திருக்கோம். இந்த வியூவை பாருங்களேன். இங்கே வராரு நம்ம சையத். இதுக்கப்புறமா ஒரு பெரிய சம்பவம் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்காரு. இதே டீ எஸ்டேட்டில் பள்ளத்தில் கீழே இறங்குறேன்னு கண்ட்ரோலே இல்லாமல் ஓடி கீழே விழுந்து உடம்பெல்லாம் அடியோடு வரும்போது நிறைய சில்லறையோடு வந்தார். இது வரைக்கும் எடுத்திருந்த எல்லா வீடியோவுமே எந்த எக்யூப்மெண்ட்ஸுமே இல்லாமல் தான் இத்தனை நாள் வீடியோ எடுத்திருந்தோம். ஸோ இது வரைக்கும் எடுத்திருந்த வீடியோஸில் எதனா குறை இருந்துச்சுனாக்கா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோம். நான் இனிமேல் வந்து கரெக்டாக எடுக்கிறேன். ஏன்னா நான் செல்ஃபி ஸ்டிக்கும் ட்ரைபாட்டும் வாங்கிட்டேன். ஸோ நாங்கள் போன இடத்துல உங்களுக்கு எந்த ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். பார்ட் 3ல சந்திக்கலாம்.